ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஜீனியோ கேலண்ட். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ட்ரேடிங் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணுற ஒரு இண்டிகேட்டரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பார்க்க போகிற இண்டிகேட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா RSI இண்டிகேட்டர். ஸோ RSI இண்டிகேட்டர் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், எப்படி யூஸ் பண்ணணும், ஸோ இதோட சிக்னல்ஸை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ RSI இண்டிகேட்டர்னால் ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொமெண்டம் இண்டிகேட்டர். மொமெண்டம்னா மார்க்கெட்டோட ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டியை மெஷர் பண்ணி நமக்கு கொடுக்கறது. அதாவது இந்த ரெண்டையும் மெஷர் பண்ணி நமக்கு ஒரு ட்ராயிங் மாதிரி, அதாவது ஒரு லைன் நமக்கு ட்ரா பண்ணி கொடுக்கும். ஸோ அதுதான் RSI இண்டிகேட்டர்னு நமக்கு சொல்லுவோம். ஸோ இந்த RSI இண்டிகேட்டர் பார்த்திங்கன்னா இதோட பீரியட் பார்த்திங்கன்னா லாஸ்ட் 14 கேண்டில்ஸோட ஓவர் பாட் அண்ட் ஓவர் சோல்டை வச்சு தான் நமக்கு இந்த இண்டிகேட்டர் வந்து நமக்கு ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ எப்படி ஓவர் பாட் அண்ட் ஓவர் சோல்டு நமக்கு காமிக்குதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நான் இன்றைக்கி மாருதி ஸ்டாக் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மாருதி செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ எப்படி நம்ம RSI இண்டிகேட்டர் அப்ளை பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இண்டிகேட்டர் எடுத்தாச்சு. ஸ்டடீஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டடீஸ் போய்ட்டு இங்கே RSI இருக்குது. ஸோ சர்ச் இன் ஸ்டடீஸ்னு கொடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி RSIன்னு கொடுத்துருக்கேன். ஸோ RSI நான் செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ கொடுத்திங்கன்னா இங்கே பீரியட் 14 வரும். அதாவது 14 கேண்டில்ஸோட மொமெண்ட் நமக்கு காமிக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஓவர் பாட் ஓவர் சோல்டில் வந்து 80-20 வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ 80யை 17 கொடுக்க போகிறோம் அண்ட் 20யை நம்ம 13 கொடுக்க போகிறோம். இந்த வேல்யூவை நம்ம ஏன் சேஞ்ச் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் அக்யூரேசி கொடுக்கும். ஸோ டிஃபால்ட்டாக இருக்க அந்த 80-20 கொடுக்கும்போது நமக்கு ராங் சிக்னல்ஸ் கொடுக்கறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த வேல்யூ கொடுக்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அக்யூரேசியை. ஸோ இப்போ நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓவர் பாட் பார்த்திங்கன்னா நம்ம ரெட் கொடுத்துடலாம். ஓவர் சோல் பார்த்திங்கன்னா நம்ம க்ரீன் கலர் கொடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம டன் கொடுத்துடலாம். ஸோ டன் கொடுத்ததும் பார்த்திங்கன்னா கீழே RSI சார்ட் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இந்த இண்டிகேட்டர் ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். எடுத்ததுமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் 1 டே கேண்டில் தான் எடுத்திருக்கேன். ஸோ எடுத்ததுமே நமக்கு மேலே போயிட்டு கீழே வர்றதுக்கு நான் சான்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ எடுத்து ரெட் ஷேடு இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். மேலே ஓவர் பாட்னா மேலே போயிட்டு நம்ம 70 வேல்யூ இருக்குது பார்த்திங்கன்னா, 70 வேல்யூவை தாண்டி போயிட்டு ரெட் ஷேட் ஃபார்ம் ஆகிருக்கனாலே அடுத்தது பார்த்திங்கன்னா செல்லிங் சைடு தான் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ நிறைய பேர் வாங்கிட்டாங்க, அடுத்தது வந்து செல் பண்ண போகிறோம், சாரி நெக்ஸ்ட்டு கீழே தான் வரப்போகுது, பைலேருந்து செல் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம செல்லிங்க்கு ரெடி ஆகணும்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி நம்ம கேண்டில்ஸும் அதே மாதிரி இருக்கான்னு பார்ப்போம். கரெக்டாக தான் பாருங்கள், அதே மாதிரி வந்திருக்கு பார்த்திங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம செல் பண்ணியிருந்தோம்னா, அதாவது இங்கே வந்து நம்ம ஷார்ட் செல் தான் பண்ண போகிறோம் மாருதியில். ஸோ நம்ம செல் பண்ண வேண்டிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல, ஸோ இந்த கேண்டில் இருக்குது பார்த்திங்களா, இந்த இடத்துல நம்ம செல் பண்ண, அதாவது நம்ம செகண்ட் கேண்டில் வெயிட், எப்போவுமே ஃபஸ்ட் கேண்டிலை விட்டு செகண்ட் கேண்டிலுக்கு வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ க்ரீன் சிக்னல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம செல் பண்ணியிருந்தோம்னா, அதாவது 7525க்கு நம்ம செல் போட்டிருந்தோம்னா, ஸோ அப்படியே கீழே வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். இந்த இண்டிகேட்டரையும் நம்ம பார்ப்போம். ஸோ ரெண்டையுமே வச்சு கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 30 வரைக்கும் டச் ஆகணும். ஸோ எப்போ 30 டச் ஆகுதோ அப்போ வந்துட்டு நம்ம வந்து இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், அதாவது நம்ம பை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் கீழே வந்துக்கிட்டே தான் இருக்கும். இது அதே மாதிரி ஒரு சைட் வேவ் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நம்ம பெரிய மொமெண்டமே இல்லாமல் ஸோ அந்த லைனவே டச் பண்ணாமல் போயிட்டுருக்கு பாருங்கள். சென்டரில் 30யும் டச் பண்ணாமல் 70யும் டச் பண்ணாமல் அப்படியே போயிட்டுருக்கு பாருங்கள். ஸோ லாஸ்ட்டில் நான் 5 மினிட்ஸ் கேண்டில் தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், இன்றைக்கி நமக்கு ஒரே ஒரு செல் சிக்னல் தான் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு சிக்னல்ஸே எங்கேயுமே இல்லை பாருங்கள். ஸோ சைட்லேயே தான் அப்படியே அந்த இதுக்குள்ளேயே ட்ராவல் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம இன்கேஸ் நம்ம ஃபினிஷ் பண்ணணும்னு நினச்சோம்னா நம்ம எந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஃபினிஷிங் கொடுக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள் நமக்கு இந்த 30 லைனை இந்த இடத்துல டச் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே ஸ்டார்ட் ஆகி, ஸோ இன்றைக்கி நம்ம 9:30க்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தோன்னா கூட இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகி ஸோ அரௌண்ட் 11:30 பக்கத்தில் இந்த பாருங்கள்
இங்கே 30 வந்து டச் பண்ணிச்சு. 30 வேல்யூ நம்ம கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிச்சு. ஸோ 70லேருந்து நமக்கு 30 டச் பண்ணிச்சு. ஸோ நமக்கு கரெக்டான ஒரு சிக்னல் இங்கே கொடுத்துருக்கு. அதே மாதிரி நம்ம சார்ட்டும் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நமக்கு இங்கே ஆரம்பித்து எந்த ப்ரைஸில் நம்ம செல் பண்ணோம். ஸோ 7520 வந்து நம்ம செல் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம எந்த இடத்துல பை பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் சிக்னல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைன் வரைக்கும் நம்ம. ஸோ 7430 rupees. ஸோ நமக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பாருங்கள். ஸோ இன்னும் கொஞ்சம் நான் ஃபுல் சார்ட் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ 7525லேருந்து நமக்கு 7425. ஸோ 100 rupees பக்கத்தில் நமக்கு ஒரு ஷேருக்கு நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம இன்கேஸ் 10 ஷேர் வாங்கியிருந்தோம்னா நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குன்னு நம்ம பாருங்கள். ஸோ இப்படி தான் வந்துட்டு இந்த சார்ட்டை வச்சு நம்ம இது பண்ணலாம். ஸோ சம்டைம்ஸ் இந்த RSI இண்டிகேட்டர் எந்த அளவுக்கு நமக்கு ஈஸியாக காமிக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு நிறைய பிரச்சனையும் இருக்குது. ஸோ ராங் சிக்னல்ஸ் வந்து நிறையா கொடுக்கறதுக்கான சான்ஸ் ரொம்பவே இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம இன்றைக்கி ஒரு இண்டிகேஷன் நம்ம கொடுத்துருக்கு. இந்த ரெட் சிக்னல் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, இந்த ரெட் சிக்னலை நம்ம செல் பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி நமக்கு கீழே 30 டச் பண்ணதும் நம்ம பையும் கொடுத்துருக்கோம், இங்கே கொடுத்தாச்சு. இன்கேஸ் 30 டச் பண்ணால் நம்ம பை சிக்னல் கொடுக்கணுமா, திருப்பி நம்ம பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே ஆனால் நமக்கு க்ரீன் ஷேடே வரல பார்த்தீங்களா. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த 30 தாண்டி கீழே போகும்போது நமக்கு க்ரீன் ஷேடு கொடுக்கணும். ஸோ நமக்கு எங்கேயுமே பை சிக்னலே கொடுக்கல. ஸோ நம்ம சார்ட் பார்த்திங்கனாலும் பெருசாக நமக்கு பை சிக்னல் இங்கேயும் இல்லை பாருங்கள், பெரிய டிஃப்ரென்ஸே வரல. ஸோ ரொம்ப ஷார்ட்டான டிஸ்டன்ஸில் தான் ட்ராவல் ஆகிருக்கு. 10 rupees 20 rupees ரேஞ்ச்லேயே தான் ட்ராவல் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம எதுவும் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். ஸோ இது இன்னொரு டே சார்ட் பார்ப்போம். இங்கே பாருங்கள், இந்த டே சார்ட்டில் பாருங்கள் நமக்கு 2 சிக்னலுமே இருக்குது. ஸோ இங்கே நம்ம கரெக்டாக 11 o'clock தாண்டி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு க்ரீன் சிக்னல் கொடுத்துருக்கு, அதாவது பை சிக்னல். அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள் நமக்கு 30 டச் பண்ணிச்சுனாலே நமக்கு பை சிக்னல் தான். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், நம்ம மார்க்கெட் வந்து நம்ம இந்த இடத்துல நம்ம பை பண்ணியிருந்தோம்னா நம்ம இங்கே கூட இங்கே வச்சுக்கலாம். நம்ம 7250க்கு நம்ம பை பண்ணியிருந்தோம்னா எந்த அளவுக்கு நமக்கு போயிருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே பை பண்ணியிருந்தோம்னா இங்கே 70 தாண்டி நமக்கு ரெட் ஷேட் வந்தாச்சு. ஸோ செல் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம செல் பண்ண வேண்டிய பிளேஸ் பார்த்திங்கன்னா இந்த பிளேஸ். ஸோ அதாவது 7400 நம்ம எங்கே பை பண்ணுறோம், 7225க்கு பை பண்ணி 7400. ஸோ பார்த்திங்களா, அரௌண்ட் 200 பக்கத்தில் நமக்கு ஒரு ஷேருக்கு நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. நம்ம எவ்வளோ ஷேர்ஸ், மல்டிபிள் ஷேர்ஸ் நம்ம கொடுக்கும்போது, அதாவது நம்மளோட குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு ப்ராஃபிட்டும் இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த இண்டிகேட்டர் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நமக்கு ஈஸியாக கொடுத்துருக்கு ப்ரெடிக்ட் பண்ணி. ஸோ இந்த மாதிரி சிக்னல்ஸ் நம்ம க்ரீன் கொடுக்கும்போது நம்ம பை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அதே மாதிரியே ரெட் கொடுக்கும்போது நம்ம செல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ இந்த சிக்னலை வச்சு ஈஸியாக நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ ஆனால் RSI இண்டிகேட்டர் மட்டுமே வச்சு நம்ம பிளைண்டாக பண்ணக்கூடாது. எப்பவுமே அடிஷ்னலாக கூட இன்னொரு இண்டிகேட்டர் எடுத்திங்கன்னா அவங்களுக்கு இன்னுமே நமக்கு அக்யூரேசி கொடுக்கும். ஸோ நம்ம இன்னொரு இண்டிகேட்டர் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ எடுக்க போகிற இண்டிகேட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா MACD. ஸோ ஆல்ரெடி இந்த காம்பினேஷன் நம்ம பார்த்துருப்போம். MACD வந்து எல்லாத்துக்குமே ஒரு காம்பினேஷன் நம்ம வச்சுக்கலாம். ஸோ MACD செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ எதுவுமே இதில் சேஞ்ச் பண்ண வேண்டாம், டன் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு 2 இண்டிகேட்டர்ஸுமே ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ மேலே மாருதி சார்ட் இருக்குது, கீழே RSI இண்டிகேட்டர் ஓப்பன் பண்ணியிருக்கோம், அதுக்கு கீழே MACD இருக்குது. ஸோ இது 3யுமே வச்சு நம்ம கம்பேர் பண்ணி எந்த அளவுக்கு நமக்கு அக்யூரேசி கொடுக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்த்திங்கன்னா RSIயில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம், RSI அண்ட் MACD. ஸோ RSIயில் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஸோ பாசிட்டிவ். ஸோ க்ரீன் கொடுக்கும்போது நமக்கு பை சைட் போகணும், ரெட் கொடுக்கும்போது அந்த ரெட் ஷேட் கொடுக்கும்போது செல் சைட் போகணும் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ இங்கே வந்து நமக்கு க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம MACDயில் பார்ப்போமா எப்படி கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஸோ MACDயில் பாருங்கள். ஸோ MACDயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஈஸியாக இன்னும் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஹிஸ்டோகிராம் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இந்த நடுவில் இந்த ரெட் அண்ட் க்ரீன் பார்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து ஹிஸ்டோகிராம்னு சொல்லுவோம். ஸோ எப்போது இந்த ஃபுல்லாக க்ரீனாக வந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த க்ரீன்லேருந்து அப்படியே குறைஞ்சு அப்படியே ரெட்டாக மாறும்போது அந்த இடத்துல வந்து நம்ம செல்லிங் சைட் போகணும்னு அர்த்தம். ஸோ இது வந்து நமக்கு செல் சிக்னல் கொடுக்குது. ஸோ அதே மாதிரியே ஆனால் இது வந்து ஒரு கன்ஃபியூசிங்காகவும் இருக்கும் சம்டைம்ஸ். ஏன்னா கீழே இந்த ரெட் அண்ட் பிளாக் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளாக் லைனை
ரெட் லைனை பிளாக் கட் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆக போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த ஹிஸ்டோகிராம். ஸோ ரெண்டையும் வச்சு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது. பார்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் ஏதோ ஒன்றை ஃபாலோ பண்ணி நீங்கள் பார்க்கலாம். ஸோ நான் இப்போ வந்து ஹிஸ்டோகிராமுக்கு சொல்லிடுறேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த க்ரீன்லேருந்து நமக்கு இங்கே மேலே வந்து RSIக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நமக்கு க்ரீன் சிக்னல் கொடுத்துருக்கு, அதாவது பை சைட் போடா இல்லை செல் சைட் போடான்னு அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கீழே க்ரீன் ஃபார்ம் ஆகும்போது நமக்கு மேலே பை கொடுக்கலாம். ஸோ எந்த இடத்துல நமக்கு இப்போ பை இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஹிஸ்டோகிராம் பார்த்திங்கன்னா இங்கே க்ரீன் ஃபுல்லாக க்ரீன் ஃபார்ம் ஆகிருக்கு. அப்புறம் அப்படியே ரெட் மாதிரி இருக்குது. ஸோ செகண்ட் ரெட் பார்த்ததும் பார்த்திங்கன்னா நீங்கள் செல் சைட் போனீங்கன்னா அங்கேருந்து பார்த்திங்கன்னா கீழே இது வரைக்கும் செல் சைடில் தான் போயிருக்கு. ஸோ இப்போ நம்ம RSI சார்ட்டில் அதை பார்ப்போம். ஸோ நம்ம இங்கே பார்த்தோமா, இங்கே பாருங்கள், சார்ட்லேயும் நம்ம பார்த்துடலாம். இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஃபார்ம் போயிருக்கு. ஸோ சார்ட்டும் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம 7350க்கு வந்துட்டு நம்ம செல் போட்டிருந்தோம்னா எது வரைக்கும் போயிருக்கோம், 7250 வரைக்கும். ஸோ நமக்கு 100 rupees பக்கத்தில் நமக்கு இந்த இடத்துல ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ இந்த இண்டிகேட்டரை நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தோம்னா, ஸோ ஹிஸ்டோகிராம் பார்த்தும் நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஹிஸ்டோகிராம் அண்ட் RSI ரெண்டையும் வச்சு பண்ணலாம். இல்லை MACDயில் வந்து ஹிஸ்டோகிராமுக்கு பதிலாக இந்த லைன்ஸ் வச்சும் நம்ம பார்க்கலாம். இந்த ரொம்ப லைட்டான லைன் இருக்குது பார்த்தீங்களா, பிளாக் அண்ட் ரெட், இதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே ஈக்குவலாக நமக்கு இருக்கும்போது நம்ம பர்ஃபெக்டாக ஏதோ ஒரு டிசிஷன் எடுக்கலாம். எதர் பையிங் ஆர் செல்லிங், இந்த ரெண்டு சைடு ஏதோ ஒன்று போகலாம் பார்த்துட்டு. ஸோ இப்போ நம்ம பையிங் சைடு நம்ம பார்த்துருக்கோம், செல்லிங் சைடு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ரெட்லேருந்து க்ரீனாக மாறும்போது எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே பார்க்கலாம். ஓகே, நம்ம அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு RSIயில் நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நமக்கு பையிங் சிக்னல் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வேறு எங்கே நமக்கு பையிங் கொடுத்துருக்கு. சரி, நம்ம இதை கூட எடுத்துக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள். ஸோ RSIயில் வந்து நமக்கு க்ரீன் சிக்னல் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கா. ஸோ இந்த இடத்துல நமக்கு க்ரீன் சிக்னல் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஆப்வியஸாக நமக்கு கீழேருந்து இப்போ நமக்கு மேலே போக போகுதுன்னு அர்த்தம், க்ரீன் ஷேட் வந்துச்சுனாலே. ஸோ பாருங்கள், அதே மாதிரி நம்ம சார்ட் பார்த்தோம்னா ஃபுல்லாக மேலே தான் ஏறிட்டுருக்கு. அப்படியே பாருங்கள் எவ்வளோ தூரம் மேலே போயாச்சு சார்ட்டு. இப்போ நம்ம RSI பார்த்துட்டோம். ஸோ இங்கே பையிங் சிக்னலுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ MACDயில் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஸோ இந்த ரெட் கேண்டில்ஸ் வந்து அப்படியே ஃபஸ்ட்டு க்ரீன் சிக்னல் கொடுத்துச்சு. செகண்ட் ரெட், அதாவது ரெட் கேண்டில் க்ரீன் கேண்டிலாக மாற ஆரம்பிச்சிச்சு. ஹிஸ்டோகிராமில் வந்து அப்படியே கம்மியாகிட்டு போகுது. ஸோ இப்போ வந்து நமக்கு மேலே போக போகுதுன்னு அர்த்தம். ஸோ பையிங் சைடில் நம்ம இப்போ போக போகிறோம். ஸோ அதே மாதிரி இந்த லைன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த பிளாக் லைன் வந்து இந்த ரெட் லைனை இங்கே கட் ஆகிருக்கு. ஸோ எப்போல்லாம் இந்த பிளாக் லைன் ரெட் லைனை கட் ஆக போதோ அதுவும் நமக்கு பையிங் சிக்னல் தான். ஸோ ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணால் நமக்கு போதும். எதர் இதை ஃபாலோ பண்ணுங்கள், இல்லாட்டி இந்த ஹிஸ்டோகிராம் பேட்டர்னாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதோடு வந்துட்டு நீங்கள் RSIயும் கம்பேர் பண்ணிவிட்டு மேலே இருக்க சார்ட்டையும் பாருங்கள். எல்லாமே ஒரே மாதிரி சிக்னல் கொடுக்குதாங்க. ஸோ இங்கே நமக்கு பையிங் சிக்னல் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம RSI பார்த்தா இங்கேயும் நமக்கு பையிங் சிக்னல் கொடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்ம சார்ட் ஃபுல் பார்க்கலாமா, ஃபுல்லாக சார்ட் பார்ப்போமா. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தோமா, ஸோ நமக்கு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 7,550 rupees. ஸோ 7,500ன்னு கூட நம்ம வச்சுக்கலாம் இந்த இடத்துல கீழே. ஸோ 7,510 அப்படின்னு நம்ம பை பண்ணியிருந்தோம்னா இது வரைக்கும் நமக்கு போயிருக்கு 7,000 அரௌண்ட் 7,600 பக்கத்தில் வரைக்கும் போயிருக்கு. நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து செல் பண்ணியிருந்துருக்கலாம். இல்லை நம்ம வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம 7,600 மேலே டச் ஆகிருக்கும் கம்ப்ளீட்டாகவே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ இப்போ கரெக்டாக நமக்கு பையிங் சிக்னல் இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஹிஸ்டோகிராம் பார்த்திங்கன்னா இங்கே பார்ப்போம். ஹிஸ்டோகிராம் பாருங்கள், க்ரீன்லேருந்து அப்படியே இங்கே ரெட்டாக மாறிட்டு வருதா, க்ரீன்லேருந்து ரெட்டாக மாறிட்டு வருது. ஸோ செல்லிங் சைட் போக போகுதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம சார்ட் பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், சார்ட் நம்ம பார்ப்போம். ஸோ அதே மாதிரியே இங்கே 7,600லேருந்து நமக்கு எவ்வளோ தூரம் கீழே வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ 7,540 வரைக்குமே நமக்கு வந்திருக்கு. ஸோ எந்த அளவுக்கு நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் பாருங்கள். வெயிட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு இன்னுமே கூட கீழே போயிருக்கும் பாருங்கள். 7,400
அரௌண்ட் 7525 வரைக்குமே நமக்கு போயிருக்கு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ மூணுமே கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கும்போது அன்றைக்கி ஈஸியாக நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு இன்னுமே கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம ட்ரேடிங் பண்ணலாம். ஸோ இப்போ RSI இண்டிகேட்டரும் நம்ம பார்த்துட்டோம், MACDயும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஹிஸ்டோகிராம் பேட்டர்ன் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இல்லாட்டி அந்த லைன்ஸை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது மூணுமே கம்பேர் பண்ணி ஒரே மாதிரி இருக்கும்போது நீங்கள் தாராளமாக ட்ரேட் பண்ணலாம். பையிங் ஆர் செல்லிங் சைட் போகலாம். ஸோ முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இந்த RSI பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா க்ரீன் ஷேடு வரும்போது நம்ம பையிங் சைட் போயிடணும், ரெட் ஷேட் வரும்போது செல்லிங் சைட் நம்ம வந்துடணும். இங்கே பாருங்கள், ரெட் ஷேடு வந்திருக்கு. அதே மாதிரி இங்கே சின்ன செல்லிங் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க, பெருசாக இல்லை. ஏன்னா நெக்ஸ்ட் டே நமக்கு அந்த டே எண்டு வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம கம்பேர் பண்ணி பாருங்கள். இங்கே ஃபுல்லாமே நமக்கு ரெட் ஷேட் தான் கொடுத்துருக்காங்க, செல்லிங் சைடு தான் போயிருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். சின்ன சின்ன சிக்னல்ஸ் எல்லாம் நமக்கு ராங் சிக்னல்ஸ் கொடுக்க தான் செய்யும். பட் நம்ம இது மூணையுமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரே மாதிரி கிடைக்கும் போது மட்டும் நம்ம ட்ரேடிங் பண்ணால் நமக்கு இன்னும் கொஞ்சம் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ஏதாவது டவுட்ஸ்னால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.